ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குர்த்தியை வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். டர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் எவ்வளோ வைக்கிட்டீங்களா? ஸ்ட்ரெயிட் என்னங்க? ஓகே. ஹைட் 40. ஷோல்டர் வந்து 14. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே 7 வரணும். கை லைட்டா கை தூக்கிங்க லைட்டா. கை கீழே விட்டு. அப்பர் செஸ்ட் 35. மிடில் வந்து 36. வேஸ்ட் வந்து 33. சீட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் லைட்டாக தெரியும். சீட் வந்து 41. ஆர்ம் ஹோல் கை கீழே போட்டுருங்க. ஆர்ம் ஹோல் 17. ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லா இல்லை 3/4? இவ்வளோ இருக்கட்டுங்களா? ஓகே. ஸ்லீவ் லென்த் வந்து 15. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 11. ஃப்ரண்ட் வந்து 7. பேக் இவ்வளோ இருக்கட்டுங்களா? பேக் 7. இப்போ இவங்களுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து குர்த்தி கட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மீட்டர் எடுத்துருக்குறோம். இது வந்து வித்தவுட் லைனிங் தான். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாட்டத்தில் ஒரு கோடு. இது ஃபோல்டிங் வந்து ஒரு 1 இன்ச்சு. இப்போ துணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஃபோல்டிங்கு. இது வந்து பாட்டம் சைடு தான். இந்த ஓப்பன் இங்கே இருக்கணும். இந்த சைடு வந்து இந்த மடிப்பு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. மேலே தான் இங்கே ஷோல்டர் வரைய போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ? 40. இப்போ இதை வந்து துணி கம்மியாக இருக்குது இல்லையா? இப்போ 38 தான் வரும். இப்போ 38 வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் சொல்லுங்கள். 14. 14ல் பாதி பாருங்க. 7ல் ஒரு மார்க்கு. இப்போ இது வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணணும். இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளோ? 35. 6 பிரிச்சா இப்போ ஆமூல் இறக்குறத பார்ப்போம். 5.5 1.5 புள்ளி வரும். சரிங்களா? ஆமூல் வந்து இது 6 பிரிக்கணும். இப்போ ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வைங்க. இப்போ 14 2 ஆக்குனீங்கன்னா 7. 1 இன்ச்சு கீழே இருக்கணும். இதுதான் வேஸ்டோட அளவு. சரியா? இது ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து சீட். இப்போ வந்து அப்பர் செஸ்ட் சொல்லுங்க. 35. 4 பிரிச்சா 8.25 ஒரு மார்க்கு. இப்போ பாடி லூஸ் வந்து 1 இன்ச்சு. இப்போ இதுக்கு கம்பல்சரியாக 1 இன்ச்சு வச்சிடலாம். சரியா? இப்போ வெயிஸ்ட் சொல்லுங்க. 4 பிரிச்சா 8.25 ஒரு மார்க்கு. 1 இன்ச்சு பாடி லூஸ். சீட்டு 41. 4 பிரிச்சிங்கன்னா 10.25 ஒரு மார்க்கு. 1 இன்ச்சு. இப்போ நம்ம இதை வரைஞ்சிடலாம். இப்போ இங்கே சீட்டாண்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 11.25 இருக்குது. இப்போ நம்ம அப்படியே 11.25 இங்கே வச்சுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா போதும்.
குர்த்தி. இப்போ இது வந்து தையக்கூடு, இதுதான் தையக்கூடு. இப்போ இது ஃபோல்டிங்க்கு வந்து 1 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த ஷேப்பு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல லைட்டாக அப்படி ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிடணும். ஓகேங்களா? இந்த ஷேப் வந்து வந்துடும். இப்போ வந்து இங்கே ஷோல்டர் வந்து ஆர்மோல் வந்து இப்போ இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படி ஸ்லோப் பண்ணி, சுடிதாருக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்லோப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஆர்மோல் ரவுண்ட் எடுத்துடலாம். நெக்கு வந்து எவ்வளோ? அப்பர் செஸ்ட்டு 6ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தேன்? இந்த ஆர்மோல் இறக்குனது 5.5 1.5 அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? 5.5 1.5 அப்போது 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா பாதி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 7, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு எல்லாம் ஒரே அளவு தான். இப்போ வந்து நம்ம இதை ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஷோல்டரு தையக்கூடாது. மிடில் செஸ்ட்டு சொல்லுங்கள். 36 4ஆக பிரிச்சா 9. இது 9 வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இப்போ 36 4ஆக பிரிச்சா 9. இங்கே பாருங்க, இங்கே பாடி வந்து இந்த இடத்துல 9, ஒரு 3/4 இன்ச்சு இங்கே ஸ்லோப் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொடுத்துருங்க. பாருங்க, ஸ்லோப் கொடுத்துட்டு இது வந்து இந்த பாடி ஷேப் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச்சு இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டு தைக்கும் போது அப்போ தான் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரும். ஓகேவா? இப்போ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டு வந்து கவர் தட்டு ஒரு 1/4 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாமா? இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா கவர் தட்டு எடுத்துடலாம். இந்த பேக்கு வந்து இந்த ஷேப்பை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த ஷேப்பு. இதை நான் ஷேப் எடுத்துடுறேன். தைக்கும் போது இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வைக்கணும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஷேப் வரும். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இது வந்து ஸ்லீவ் எப்படி நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபோல்டிங் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்தா போதும். இங்கே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங் எல்லாம் 1 இன்ச்சு பட்டி ஏதாவது கொடுத்துக்கலாம். கை சுற்றல் எவ்வளோ? 11 பாதி 5.5. இப்போ கை உயரம் 15. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இங்கே ஒரு கோடு போட்டுங்க. ஆமூல் எவ்வளோ சொல்லுங்கள்? 17. 17 2ஆக பிரிச்சா 8.5 ஒரு மார்க்கு 1 இன்ச்சு குறைச்சிட்டிங்கன்னா 7 2ஆக வைக்கினீங்கன்னா
3 1/4 தான் இந்த கைக்குழி. இது வந்து நம்ம சென்டர். இதை நம்ம போடு போட்டுடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ வந்து இதை ஸ்லீவ் வந்து வரைஞ்சிடுறேன். இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதை பாதி இருக்கு இல்லையா, 7.5 2 3 1/4. இந்த 3 1/4 தான் இங்கே வைக்கணும். இந்த அளவு இந்த 3மே ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது கவர் தட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த குர்த்தி வித்தவுட் லைனிங் வந்து கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த குர்த்தியை வந்து நான் தச்சு காட்டுறேன்.